சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது. ஏடா உடம்பு பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவான். அவன் சாவ போறான், கூட செத்துருவான், அவ்வளவுதான். ஏங்க இது மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமாங்க? காசு கொடுக்காம போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுதுறாங்க. சீமானெல்லாம் விஜயை பத்தி பேச தகுதியே கிடையாது. சீமானெல்லாம் விஜயை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. சீமான் சாவ போறாரு, சீமானெல்லாம் இங்க வந்து அடிச்சு ஓட விட்டுருவோம். இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் அரசியல். இதெல்லாம் அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? அந்த தம்பிக்கு என்ன அரசியல் தெரியும்? அப்பனா என்னன்னா ஏதோ விஜய்க்காக பேசுறன்றதுக்காக இன்னும் இந்த சினிமால வசனம்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த அரசியலை இங்க செயல்படுத்த பாக்குறேன். என்னன்னா அந்த அணில் குஞ்சுக்கு தெரியாது நாளைக்கு விஜய்க்கே ஏதாச்சும் பிரச்சனை அண்ணன் சீமான் அவர்கள் தான் நிப்பான்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல பிரச்சனைக்கு விஜய்க்கு ஆதரவா நின்று இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். இதெல்லாம் தெரியாம இந்த அணில் குஞ்சு வந்து கொள்கை அற்று கோட்பாடு இல்லாம இப்படி வந்து அவங்க கதறிட்டு இருக்காங்க. நம்முடைய கேள்வி என்னன்னா, இவர்கள் எல்லாம் அரசியல் படுத்தாம நீங்க என்ன தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் பேச போறீங்க, ஏற்படுத்த போறீங்கன்றதான் நம்முடைய கேள்வி. இன்பத்தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். அதாவது நம்மிடையே நம் அண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரிடம் நேற்று நடந்த விடயங்களை பற்றி பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. வாருங்க, அவங்ககிட்ட பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. நேற்று தகவல் பார்த்தீங்களா? மக்கள் பரப்புரை பார்த்தேன். மக்கள் சந்திப்பு, மரத்து மேல ஏறி நின்னதையும் பார்த்தேன். மக்களோட தவிப்பு, பெண்கள் பட்ட அவல நிலை, தொலைப்புகள், ஆமா நிகழ்வுகள் எல்லாத்தையும் பாத்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்தேன். தொடர் நேரலை வேற பண்ணி வயரை பிடிச்சி தொங்குனதையும் பார்த்தேன், பேனரை கிழிச்சதையும் பார்த்தேன், ஆட்டம் போட்டதையும் பார்த்தேன், பாட்டு பாடுறதையும் பார்த்தேன், செருப்புகள் ஆங்காங்கே வீசப்பட்டதும் பார்த்தேன். ஒரு கலவர பூமியா நேற்று காட்சி அளிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு கட்சியோட தலைவர் ஒரு பரப்புரை மேற்கொள்றாரு. மக்களை சந்திக்கணும், மக்களோட நிலைப்பாடு என்ன இருக்கு, அவங்களுக்கு தேவை என்ன இருக்கு, அதனை அறியறதுக்காக ஒரு வந்து கட்சியோட தலைவர் வந்து மக்களை நேரடியாக சந்திக்கிறத களத்துல வர்றாரு. அந்த களத்துல ஆனா முடியும் போது ஒரு தோழி ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. இத்தனை நாளா நிக்கிறோம்ல, இவ்வளவு பாக்குறோம்ல, ஒரு கட்சி தலைவர் பாக்குறோம், எனக்கு மருத்துவமனை இல்லைன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கோம், எங்களை கூட வந்து கூட பாக்கல, அந்த எண்ணம் இருக்குல்ல. ஒரு தலைவர் மேல வைக்கிற விமர்சனம் இதுவா இருந்தா அவங்க தலைவர் உண்மையில தலைவர் வந்து மக்களை வந்து தொண்டலா பாக்குறாரா இல்ல ரசிகர்களா கூட்டமா மட்டும் தான் வச்சிருக்காரு? அந்த கேள்வி இருக்குல்ல. தங்கச்சி பேசுறது நானும் பார்த்திருந்தேன். நாங்க 1 மணி வரைக்கும் நிக்கிறோம், ஆனா விஜய் இங்க வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசினாங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் விஜய் ரசிகர் தான், ஆனா விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட முடியாதுங்கன்றாங்க. அப்ப விஜய் என்ன நினைச்சுக்கிறான்னா, நமக்கு கூடுற எல்லாருமே ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க கூடுற கூட்டம் எல்லாம் ரொம்ப வருஷமா சினிமாவில் பார்த்துருந்த முகம் இன்னைக்கு நம்ம திருச்சிக்கு வரேன்றாரு, அரியலூருக்கு வரேன்றாரு, சும்மா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல போய் மக்கள் பார்த்தாங்க. மாறா போய் பார்த்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதை தான் நேற்று அந்த தங்கச்சி வெளிப்படுத்தினாங்க. விஜய்க்கு என்னால் ஓட்டு போட முடியாது, ஏங்க எங்களுடைய உணர்வை கூட புரிஞ்சுக்கல, அவர் வந்து கூட பார்க்கலங்க, நாங்கள் இவ்வளோ நேரம் காத்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஆமா, அதாவது விஜய் அவர்கள் வந்து 9:30 மணிக்கெல்லாம் வந்து திருச்சி விமான நிலையத்தில் அடையிறாரு. ஆனா அவரு வந்து மரக்கடை பகுதிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரம் ஆகுது. கரெக்டா மொத்த தூரமே 6.2 கிலோமீட்டர் தான். கேட்டா அவங்க ரசிகர்கள் தான் அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்றாங்களே. அதுதான் இப்போ காவல்துறை கிட்டத்தட்ட 23 நிபந்தனைகளோட தான் அந்த பரப்புரை மேற்கொள்றதுக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கான நேரமும் ஒதுக்கி இருந்தாங்க. அதாவது 10 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் தான் அவர் பேசுறதுக்கான நேரம் ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா ஒரு தோழர் விஜய் வந்து அங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட மணி 1 to 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. காலைல இருந்து நிக்க வைக்கிறான். குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகள் அவ்வளவு பாதிக்கப்பட்டு, அதாவது என்னன்னா வந்து மயக்கப்பட்டு தகவல் அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அரசியல் படுத்தப்படல. இது போன்ற சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இப்ப விஜய் வராரு, வாகனத்திலே வராருன்னு வச்சுங்களா, வாகனத்துல அவர் வரும்போது மரத்து மேல ஏறி இன்னும் திடீர்னு ஒருத்தரம் குதிக்கிறான். அவர் வாகனத்துல போறாரு, திடீர்னு மேல ஏறி நின்று தளபதி தளபதி தளபதின்னு கத்துறான், வெற்றி கழகம் கத்துறான். இதெல்லாம் என்ன ஒரு அரசியல்னே நமக்கு தெரியல. இப்படியாப்பட்ட ஒரு அரசியலை தான் தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. நேற்றைய சம்பவம் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து விஜய் மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சிலர் நம்பினாங்க. ஆனா அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா அணில்கள் எவ்வாறு செயல்படும் என்பதை நேற்று வந்து விஜய் ரசிகர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதை தான் நம்மளால பார்க்க முடியும். அதுலயும் வந்து ரசிகர்கள் நாங்கள் வந்து ஒரு கட்சியோட தொண்டர்கள் எண்ணத்தை இது வரைக்கும் பார்க்கல. அவர் ஒரு ரசிகர் கூட்டம் தான். ஆமா, ஏன்னா ஒரு திரையில ஒரு மனுஷனை வந்து ரொம்ப காலமா பார்த்துட்டு திடீர்னு நேர்ல பார்த்தோன்னா ஒரு உணர்ச்சி வரும்ல. ஆமா, அந்த உணர்ச்சி பெருக்கு மட்டும்தான் அவங்களை இந்த நிலைமை. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லப்பா. ஏன்னா வந்து
ஒரு பத்திரிகையாளர் வந்து விஜய் ரசிகரை பேட்டி எடுக்கிறாரு. அந்த காணொலி நம்ம இதுல எனக்கு பாருங்க மக்கள் பார்ப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது எவ்வளவு சிரிப்பு வருது. என்ன ஆட்டம், ஒரு பத்திரிகையாளர் செய்தியை சேகரிக்கிறதுக்காக அவரு பத்திரிகையாளர் ஒரு நெறியாளர். ஆமா, அவர் நெறியாளர் வந்து செய்தி செய்தி நடக்குது காட்டுல நினைக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த அணில் எப்படி ஆடுது பாத்தியா. இத பாக்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, நீங்களாடா மக்களுக்கு நல்லது செய்ய வரீங்க. அப்ப விஜய் வந்து நான் வந்து பல கோடியை விட்டுட்டு உங்களுக்கு சேவை செய்ய வரேன்னு அவரு டைலாக் அடிச்சாலும், ஆனா அவருடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாப்பாங்களே. ஏன்னா விஜய் மட்டுமே முதலமைச்சர் விஜய் அவர் சொன்ன மாதிரியே நான் தான் எம்எல்ஏ நான் தான் எம்பி அப்படி இல்லைல்ல, உங்க ரசிகர்கள் தானே சட்டமன்ற உறுப்பினராக போறாங்க. ஆனா இப்படி ஒரு மனநிலை இருந்தா அவர்கள் எப்படி மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க? இவர்கள் பாருங்க, பத்திரிகையாளர் வராரு, அந்த அளவுக்கு ஒழுங்கினமான முறையில ஒரு நடனம் ஆடுறாரு. அவருடைய நடனத்தை பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போதே அருவருப்பா இருக்கு. ஆமா, அதுதானே. அதான் அவங்களுக்கு அரசியல் படுத்தப்படலன்றதை தாண்டி மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனை என்னென்ன இருக்கும் அப்படின்றத அவங்களால யூகிக்க கூட முடியாத நிலைமை தான் அவங்களோட தொண்டை இருக்கிறாங்க. ஆமா, அதே போல தலைவரே பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி துண்டுச்சீட்டு ஸ்டாலின் சொன்னோம், இப்போ துண்டுச்சீட்டு ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா விஜய் இருக்காப்ல. நீ என்ன, நீ மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூட உன்னால பேச முடியாதா? உன் மனசுல மக்களுடைய பிரச்சனையே இல்லையா? பேப்பர்ல எழுதி வைக்கிறாரு. அடுத்து இந்த பேப்பர்ல அந்த அவர் சொன்ன எல்லா செய்தியும் நிறைவேற்றிய பிறகு பேப்பரை மற்றவர்கிட்ட கொடுத்துட்டு அடுத்து பேப்பரை பாக்கெட்ல இருந்து எடுத்து அதை படிக்கிறாரு. அரியலூரிலே இந்த பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை இருக்கிறது, 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா? டேய், இதை கூட பார்த்து தான் படிக்கணுமாடா? சொல்லுங்க, இந்த பிரச்சனை கூட பார்த்து படிக்கணுமா? தன்னை ஒரு மக்கள் தலைவனாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார் தோழர் விஜய் அவர்கள். இதை கூட மக்களோட பிரச்சனை அடிப்படை பிரச்சனை தெரியாம ஒரு அரசியல் வளர்த்து வர்றதுன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இது இங்க இருக்கிற ரசிகர் கூட்டம் என்னைக்குமே ஓட்டா மாறாதுன்றது தான் நம்மளோட எண்ணமாவும் இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கும் போது நான் என்னோட கெரியரை உச்சத்தை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நேற்று திருச்சியில பேசும்போது அதான் பேசினாங்க. இடையில வந்து அவரோட வந்து ஒலி வாங்கி வந்து பழுதாயிருச்சு. அதையும் வந்து அது என்ன சொல்ல வந்தாரோ திருச்சியில சொன்னது அது வந்து அரியலூர்ல அதை சொல்லியிருந்தாரு. நான் என்னோட கெரியரோட உச்சத்தை விட்டுருக்கேன், பணம் சம்பாதிச்சது. அதாவது விஜயகாந்த் அவர்கள் தோழர் விஜயகாந்த் அவர்கள் நான் பேசியிருந்தார், அதை வந்து மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் பிரச்சனை பேச மாட்டேங்கிறாரு, என்னதான் மக்கள் பிரச்சனை தெரிஞ்சாதானே பேசுறதுக்கு? மக்கள் பிரச்சனையில தானே எழுதி கொடுத்தது அப்படியே கடன்னு வாசிக்கிறாரு அவரு. அவருக்கு தெரிஞ்ச மக்கள் பிரச்சனை அவ்வளவுதான். சரி, அதே போல நான் கேரியருடைய உச்சத்தை விட்டு வரேன், உச்சத்தை விட்டு வரீங்க. நீங்க உச்சத்தை விட்டு வந்து இந்த மக்களுக்கு என்ன விதமான அரசியலை நீங்க கொடுக்க போறீங்க அதை சொல்லணும்ல. இப்ப நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தத்துவங்களை முன்வைப்பாரு. நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம்பான்னு சொல்லிட்டு எடுத்துரைக்கிறார். கல்வி, மருத்துவம் இலவசம் சொல்லிட்டு மக்கள் கிட்ட பேசுறாரு. நீ 5 மணி நேரம் மேடையை கொடுத்தா கூட ஒரு துண்டு சீட்டு இல்லாம கூட மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுவாரு. அப்படி ஒரு ஆளுமை உங்ககிட்ட இல்ல. அதான் உண்மை. அதே போல மக்களுடைய உணர்வுகளை கூட புரிஞ்சிக்க முடியாத நீங்க என்ன பண்ண போறீங்க? அதே போல யோசிச்சு பாருங்க. இப்ப விஜய் வந்து நிறைய துண்டு சீட்டுல எழுதி கொடுத்ததெல்லாம் கடகடன்னு வாசிச்சாரு. வாசிக்கும் போது காவிரி பிரச்சனை குறித்து பேசினாரா? பேசல. ஆமா, முல்லை பெரியாறு பிரச்சனை குறித்து பேசினாரா? ஆமா, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இளிச்சவா மாதிரி தெரியுது உங்களுக்கு? நீனா மக்களுக்காக நிக்கிற தலைவர். ஜனநாயக படம் வந்ததுக்கு அப்புறம் நீ காவிரி பிரச்சனை பத்தி பேசுவியா? நீ மதுரை மாநாட்டுல கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசின, காவிரி பிரச்சனை பத்தி ஏன் பேசல? கர்நாடகால படம் ஓடாதுல்ல. படம் அப்ப படம் ஓடாதுன்னு சொல்லிட்டு நீ பேச மாட்ட. முல்லை பெரியாறு பிரச்சனை குறித்து ஏன் பேசல? கேரளால படம் ஓடாது. அப்ப உனக்கு கேட்டா நான் கேரியரின் உச்சத்தை விட்டு வந்த எண்ணத்தை விட்டு வந்த, நீ கேரியரின் உச்சத்தை விட்டு வந்தவனா இருந்திருந்தா இதற்கு பேசணும்ல. அப்ப நீ லாப கணக்கு பாக்குறல. இந்த நேரத்துல நாம காவிரி பிரச்சனை குறித்து பேசினா, முல்லை பெரியாறு பிரச்சனை குறித்து பேசினா, கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் நம்ம படம் ஓடாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு லாப கணக்கு அரசியல் தானே நீ பாக்குற. அப்புறம் என்ன கேரியர் உச்சத்தை விட்டு இந்த மக்களுக்காக சேவை செய்ய வந்துன்னு பேசுறது? அதாவது மக்கள் பிரச்சனையை அணுகுறவங்க என்னைக்குமே செய்தியாளர்கள் பயப்பட மாட்டாங்க. செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் கூறுவாங்க. அதாவது செய்தியாளர்கள் கேட்கிற கேள்வியா இருந்தாலும் அவங்களுக்கு பதில் கேள்வி வைக்கக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. இவரு இதுல இருந்து திருச்சி விமானத்துல இருந்து அவர் பேருந்து பிரசார வாகனத்தை ஏறி வந்துட்டு இருக்காரு. செய்தியாளர்கள் வந்து மைக்கு நின்றாங்க, நீங்க மக்கள் கொடுத்த பிரச்சனைகளை கேட்க நிக்கிறாங்க. உடனே டோர் சாத்திட்டாரு. இந்த நிலை எப்படி இருக்கு? அது ஒரு செய்தியாளர்கள் அவமதிக்கிறாரு. அதே போல ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு அவமதிக்கிறாரு. செய்தியாளர் வந்துட்டா என்ன கேட்க போறாங்க? இப்ப நடிகர் விஜய் கிட்ட செய்தியாளர் என்ன கேட்க போறாங்க? அதிகபட்சமா மக்கள் பிரச்சனை. நீங்க வந்து திருச்சிக்கு வந்திருக்கீங்க, திருச்சியில என்னென்ன செய்ய போறீங்க, உங்களுடைய கொள்கை என்ன, உங்க கோட்பாடு என்ன, உங்க தத்துவம் என்ன, இதெல்லாம் சொல்லுப்பா அப்படிதான் மைக்க நிட்டுறா.
இல்ல ஆளுகின்ற கட்சி செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி கேள்வி கேட்பான். இதற்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்பான். ஆனா நீ செய்தியாளரே சந்திக்க மாட்டேன், நான் எதை பத்தியும் பேச மாட்டேன், நான் முதலமைச்சரா தான் ஆவேன்னு நினைக்கிறது, அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அது? ஆமா, அது அப்ப பத்திரிகையாளர் வரும்போது அவங்க மைக்கை நிட்டுறாங்க, இவர் டோரை சாத்தாரு, ஆமா, கிளாஸை க்ளோஸ் பண்றாரு, அப்புறம் என்ன இது? அப்ப நாம என்ன கேட்கறோம், இதுதான் மாற்றமான்னு கேட்கிறோம் விஜய் கிட்ட. அதுல ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, அந்த மைக் நின்றதுக்கு அப்புறம் ஒரு ரசிகர் ஒருத்தர் தான் சட்டையை கழட்டி விஜய் கிட்ட கொடுத்து அதுல ஒரு சிக்னேச்சர் வாங்கி தூக்கி. அது போல நிறைய கூத்து நேற்று நடந்தது. அதே போல ஒரு தம்பி வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த ரூபா நோட்டை ஊசியால நெஞ்செல்லாம் குத்திக்கிட்டு தளபதி வெற்றி கழகம் தளபதின்னு கத்துறாரு. இதெல்லாம் என்னடா, இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அவமானமா இருக்கு, அதே போல வருத்தமா இருக்கு. அதே போல நீங்க நேத்து ஒரு செய்தி நான் பார்த்துருந்தேன், ஒரு விஜய் ரசிகர் ஒரு அணில் குஞ்சுன்னு வச்சுங்களா, அந்த அணில் குஞ்சு என்ன பண்ணுதுன்னா, சீமானெல்லாம் விஜயை பத்தி பேச தகுதியே கிடையாது, சீமானெல்லாம் விஜயை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, சீமான் சாவ போறாரு, சீமானெல்லாம் இங்க வந்து அடிச்சு ஓட விட்டுருவோம். இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் அரசியல்? இதெல்லாம் அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? அந்த தம்பிக்கு என்ன அரசியல் தெரியும்? அப்பனா என்னன்னா, ஏதோ விஜய்க்காக பேசுறன்றதுக்காக இன்னும் இந்த சினிமால வசனம்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த அரசியலை இங்க செயல்படுத்த பாக்குறேன். ஒரு கட்சியுடைய தலைவரை 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க, அந்த தலைவர் ஒருத்தர் சாகணுன்றான். அவனுக்கு எம்ம ஆசைப்படுற, அவனுக்கு அவன் எப்படியாப்பட்ட ஆளா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதாவது அவர்கள் அடிப்படை தமிழ் தேசியத்தை அறியாதவர்கள். ஆமா, தெரியாது. தமிழ் தேசியத்தை தெரிஞ்சிருந்தாருன்னா அவர் நிக்க வேண்டிய இடம் வேற யாரு? அதுலயே கொடுமை என்னன்னா, அந்த அணில் குஞ்சுக்கு தெரியாது நாளைக்கு விஜய்க்கே ஏதாச்சும் பிரச்சனை அண்ணன் சீமான் அவர்கள் தான் நிப்பான்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பல பிரச்சனைக்கு விஜய்க்கு ஆதரவா நின்று இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். இதெல்லாம் தெரியாம இந்த அணில் குஞ்சு வந்து கொள்கை அற்று கோட்பாடு இல்லாம இப்படி வந்து அவங்க கதறிட்டு இருக்காங்க. நம்முடைய கேள்வி என்னன்னா, இவர்களெல்லாம் அரசியல் படுத்தாம நீங்க என்ன தமிழ்நாட்டுல மாற்று அரசியல் பேச போறீங்க, ஏற்படுத்த போறீங்க என்பதுதான் நம்முடைய கேள்வி. அதுலயும் வந்து ஒரு பிரச்சார திட்டத்துல மக்களோட நிலை இருக்குல்ல, ஒரு இடத்துல அந்த மரக்கடைன்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் கூடி இருந்தாங்க. அவர் வர்றதுக்கான ஒரு நேரம் ஒதுக்கிறதுனால அந்த நேரம் கடந்து போயிடுச்சு. பெண்கள் நிறைய பேர் மயக்க போட்டு விடுறது பார்த்துருந்தோம். அவங்க மருத்துவ உதவிக்கான ஒரு நிலையம் இல்லை. அதுவும் இல்லாம ஏர்போர்ட்ல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டாரு, அவர் ஃபிளைட் இறங்குறத பார்த்ததுக்கு அப்புறமே அந்த தடுப்புலாம் உடைச்சிட்டாங்க. காவல்துறையால வந்து காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு தடுத்தோ நிற்கல, மரத்துல ஏறி நின்று கூச்சலிட்டாங்க, ஒயர்களை பிடிச்சி தொங்குனாங்க. இது போல நிறைய சம்பவம் நடந்தது. அதே போல காலணிகளெல்லாம் ஆங்காங்க வீசப்பட்டுரு. என்ன அரசியல்னே தெரியல. இந்த அரசியலுக்கு மக்கள் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகுட்டுவாங்க நான் நம்புறேன். அதுவும் ஒரு தோழர் ஒருத்தர் கட்சி கொடியோட ஒரு மின்சார கோபுரம், அது மின்வில கோபுரம்ல அது மேலே ஏறாருங்க ஒரு அளவுலாத காவல்துறை அதிகாரிகள் இறங்குனாலும் கேட்க மாட்டாங்க. நேத்து விஜய் அவர்கள் உயிரே துச்சமா நினைக்கிறாங்களே, இவர்கள் அவர் விஜய்க்காக உயிரை கொடுத்து என்ன பண்ண போறாங்க? உயிரை துச்சம்னு நினைக்கல, அவங்க என்ன பண்றாங்கன்ற அறிவே அவங்களுக்கு இல்லாம, அடிப்படை இல்லாம பண்றாங்க. அவங்களுக்கும் உயிர் மேல அக்கறை இருக்கும். ஆனா ஏதோ விஜயை பார்த்துட்டோம், அதான் அங்க பல பேர் பேச கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்களே, என்ன கடவுள் அவரு? இது போல பேசுறதா நமக்கு எரிச்சல் ஆகுது. மக்களுக்காக களத்துல நின்று மக்களுக்காக போராடி மக்களுக்காக சிறை சென்ற எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. வாழும் காலத்திலேயே ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இருக்காரு. அவரை கடவுளா பார்க்காத இந்த கூமுட்டைகள் விஜயை கடவுளா பார்க்கறாங்க. அதுதான். அப்ப இது என்ன விதமான அரசியல்? ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் என்ன வந்து நீ கடவுளா பார்க்காத, என்ன நான் கொடுத்தா இதுவா நீ ஆயுதமாக்கி போராட அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர்கள் வந்து ஒரு நடிகரை வந்து கடவுளா, விஜய் அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டாரு. அவருடைய ரசிகர்களை வந்து ரசிக குஞ்சுகளாவே அவர் வச்சுப்பார். அவருக்கு மக்கள் பிரச்சனை என்னையே தேடி பார்க்க போறாங்க, பேச போறது கிடையாது. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் விஜயே உணர்வு, ஆனா நாம நினைச்சோம் கூடுதவெல்லாம் ஓட்டா மாறுன்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு பையன் ஓட்டு போடலாம், அப்பதான் ஒரு உணர்வு வரும். அது வரைக்கும் அவரும் அறியாமலே இருப்பார். மக்கள் அனைவரும் இதுவரை நம்மளுடன் இணைந்திருப்பதற்கு மிக நன்றி. அண்ணர்களுக்கும் நன்றி. இதுவரை நம் இனவிடுத வலைவலையை பின்தொடராதவர்கள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரியுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.